அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستخف قومه فأطاعوه إنهم كانوا قوما فاسقين صدق الله العلي العظيم அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு சஹர் செய்து பிறை 9 மற்றும் அடுத்த நாள் 10வது நாள் தாசுஆ மற்றும் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் 9, 10 நாளிலே நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. இந்த சுன்னத்திற்குரிய பிரதிபலனாக கடந்த ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்த செய்தியும் நமக்கு தெரியும். கடந்த வார உரையில் குறிப்பிட்டதைப் போல கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி இந்த நோன்பை வைப்பது என்பதை தாண்டி இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் 10வது நாளுக்கு பின்னால் பல்வேறு வகையான அரசியல் நுண்ணறிவுகள் இருக்கின்றன என்பதை குறித்து ஒரு சில செய்திகளை நாம் கடந்த வார ஜும்மா உரையிலே தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய இந்திய சமுதாயத்தின் பின்னணியிலே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஹதரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் பெரும் பாடமாக அமைத்திருக்கிறான். அந்த பாடத்தின் பின்னணியும் முஹர்ரம் மாதத்தோடு தொடர்புடையது தான். அதை குறித்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முஹர்ரம் 10வது நாள் அன்று தான் ஃபிரௌன் என்கிற கொடுமைக்கார அரசனினுடைய பிடியிலிருந்து மூசா நபியையும் அவரை பின்பற்றிய சமுதாயத்தையும் அல்லாஹ் விடுவித்தான் என்கிற வரலாறு. அதுவும் குரானிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரம். இன்னும் சரியாக சொல்வதானால் இறை தூதர்களிலேயே மிக அதிகமாக குரானிலே விவரிக்கப்பட்ட வரலாறு ஹதரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய வாழ்வியலில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களும் கூட குரானிலே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் திருக்குரான் ஷரீஃப் முழுக்க முழுக்க இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றுகிற சமுதாயத்தவர்களையும் பார்த்து பேசுகிறது என்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரை பின்பற்றும் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. அது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொன்னதை விடவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விவரிக்கப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளிலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு தான் மிக அதிகமாக திருக்குரான் ஷரீஃபில் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணமும் மிக தெளிவானது. அது என்ன காரணம் என்று சொன்னால், உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு சமுதாயங்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை அனுப்பியிருந்திருக்கிறான். அதை பற்றி திருக்குரான் ஷரீஃப் சொல்லுகிற பொழுது இந்த உலகத்திலே எந்த சமுதாயத்திற்கும் எந்த பிரதேசத்திற்கும் நாம் இறை தூதர்களை அனுப்பாமல் இல்லை. எல்லா நாடுகளுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இறை தூதர்களை நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் என்று திருக்குரான் ஷரீஃப் சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த உலகத்திலே எந்த சமுதாயம் எந்த மொழியை பேசுகின்றதோ அந்த மொழியிலேயே அவர்களுக்கான இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அப்படியானால் தமிழ் சமுதாயத்திற்கும் கூட ஒரு இறை தூதர் வந்திருக்க வேண்டும்.
அது தனி விவாதத்திற்குரிய விஷயம். ஆக இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அத்துணை இறை தூதர்களும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட விவரத்தை நாம் குர்ஆனிலே பார்க்கிற பொழுது அவர்கள் 3 வகையான சமுதாயத்திற்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பதுதான் தனிச்சிறப்பு வாய்ந்த விஷயம். ஒன்று, பாரம்பரிய முஸ்லிம்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் எகிப்து நாட்டிலே எந்தெந்த இறை தூதர்கள் வந்திருந்தார்களோ அந்த இறை தூதர்களை பின்பற்றிய பாரம்பரிய முஸ்லிம் சமுதாயம். மூசா நபியுடைய காலத்திலே மூசா நபி எந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டாரோ அந்த சமுதாயத்தில் பழைய நபிமார்களை பின்பற்றிய பாரம்பரிய முஸ்லிம்களும் இருந்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, முழுக்க ஒரு மல்டி ப்ளூரல் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான கலாச்சாரங்களை கொண்டிருக்கக்கூடிய மக்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், வித்தியாசமான பண்பாடுகளை கொண்ட மக்களும் இருந்திருக்கிறார்கள் மூசா நபி நபியாக அனுப்பப்பட்ட காலத்தில் எகிப்து தேசத்தில். அதே மாதிரி முழுக்க கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தவர்கள், இறை மறுப்பாளர்களாக இருந்தவர்கள். ஒரு பக்கம் பாரம்பரிய முஸ்லிம்கள், ஒரு பக்கம் இறை மறுப்பாளர்கள், இன்னொரு பக்கம் பல்வகை சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இப்படி 3 சமுதாயங்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டவர். அந்த வகையில் பார்க்கிற பொழுது நம்முடைய இந்திய சூழலுக்கு பின்னணியிலே அரசியல் ரீதியான சூழல்களும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளும் அரசியல் ரீதியான தீர்வுகளும் நமக்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து தான் காண கிடைக்கிறது. அதனாலேயே இறை தூதர் மூசா நபியினுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமாக விவரித்திருக்கின்றானோ என்னவோ. அப்படியும் இருக்கலாம். நாம் எப்படி இந்தியாவிலே ஒரு தனிப்பட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இல்லை, தனிப்பட்ட கலாச்சாரத்தை சார்ந்தவர்களாக இல்லை, முழுக்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இல்லை. இங்கே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், பாரம்பரியமான முஸ்லிம்களும் இருக்கிறோம், இறை மறுப்பாளர்களும் இருக்கிறார்கள், இணை வைப்பாளர்கள் இருக்கிறார்கள், அதை தாண்டி ஏராளமான மதத்தை சார்ந்தவர்கள், ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பன்மை சமுதாயமாக, பன்முக சமுதாயமாக இந்திய சமுதாயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட முழுக்க இதே மாதிரியான ஒரு சமுதாய சூழலில்தான் இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அந்த வரலாற்றிலே வாழ்ந்து மறைந்த மகத்தான மனிதர் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறை தூதர் எகிப்து நாட்டிலே பிறக்கிறார். அவருடைய பூர்வீகம், அவருடைய பிறந்த நாடு எகிப்து தான். அவர் பிறந்த தேசம் மட்டுமல்ல, அவருடைய செயல்பாடுகள் அத்துணையினுடைய தலைமையிடமாக இருந்ததும் எகிப்து தான். சில நபிமார்கள் ஒரு ஊரில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வேற்று நாட்டுகளில் இருந்திருக்கும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல பல நாடுகளுக்கும் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மூசா நபி பிறந்ததும் எகிப்து நாட்டில், அவருடைய அத்துணை செயல்பாடுகளும் எகிப்து நாட்டில். ஃபிரவுன்கள் என்று சொல்லப்படுகிற மன்னர்கள் தான் அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தார்கள். ஃபிரவுன் என்பது ஒரு தனி அரசனுடைய பெயர் அல்ல. எகிப்தை ஆண்டு வந்த அத்துணை அரசர்களுக்கும் ஃபிரவுன் என்பதுதான் பேர். அது வரலாற்றிலே வேறு பெயர்களிலும் அறியப்படுகிறது. ராம்சஸ் என்கிற பெயரிலே சொல்லப்படுவார் வரலாற்றில். உலகத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றிலே எகிப்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு ராம்சஸ் என்று பேர், பொது பேர். ராம்சஸ் ஃபர்ஸ்ட், ராம்சஸ் செகண்ட், ராம்சஸ் தேர்ட் என்று வரிசையாக சொல்லுவார்கள். எல்லா மன்னர்களுக்கும் ராம்சஸ். அதே மாதிரி ஃபிரவுன் என்று சொன்னால் ஒரு தனி அரசனுக்குரிய பெயர் மட்டுமல்ல, எகிப்தை ஆண்டு வந்த எல்லா அரசர்களுக்கும் ஃபிரவுன் தான். மருவி வந்த விஷயம் இருக்கு, பரோவா என்றும் கூட வரலாற்றிலே இந்த அரசர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ இந்த எகிப்து நாட்டிலே ஃபிரவுன்கள் என்று சொல்லக்கூடிய மன்னர்கள் எகிப்தை ஆட்சி செய்து வருகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறுப்பவர்களாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, முழுக்க மக்கள் விரோதிகளாகவும் இருந்தார்கள். இதுதான் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். எகிப்து நாட்டில் இருந்த இறை மறுப்பாளர்களாக இருந்த அந்த ஆட்சியாளர்கள், கடவுள் மறுப்பாளர்களாக இருந்த அந்த ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு கீழே இருந்த மக்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். அநீதிகளையும் பயங்கரமான அட்டூழியங்களையும் நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஃபிரவுன்களாக இருந்த ஆட்சியாளர்கள்.
அந்த ஃபிரௌன்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களுடைய எல்லா வகையான மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய இறைகளாக இருந்தவர்கள் அன்றைய காலத்திலே வாழ்ந்திருந்த பனு இஸ்ரவேல் என்கிற சமுதாயம். இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் தான் மூசா நபியினுடைய சமுதாயத்தவர்கள், முஸ்லிம்களாக இருந்தவர்கள். அந்த முஸ்லிம்கள் தான் அந்த கொடுமைக்கான ஆட்சியாளர்களுடைய மிகப்பெரிய இறைகளாக இருந்தார்கள். எல்லா கொடுமைகளும் அந்த சிறுபான்மையினராக இருந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. நான் தான் சரி என்பது மட்டுமல்ல, நான் மட்டும்தான் சரி என்பதுதான் ஃபிரௌன் ஆட்சியினுடைய நிலைப்பாடு. பனு இஸ்ரவேல் சமுதாய மக்களினுடைய ஆண் குழந்தைகளை முழுக்க முழுக்க கொன்று ஒழித்ததோடு பெண் குழந்தைகளை கொல்லாமல் கொள்வதுதான் ஃபிரௌன்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையின் மூலமாக ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகிறது என்கிற ஆலோசனைக்காரர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் எந்த குழந்தை பிறந்து தன்னுடைய ஆட்சிக்கு சாவுமணி அடிக்கப் போகுதுங்கிறது ஃபிரௌனுக்கு தெரியாது. அதனாலேயே அந்த சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தையையும் கொல்லக்கூடியவனாக இருந்தான். மக்களை ஒடுக்கி கொண்டிருந்த அந்த ஆட்சியினுடைய கோர பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்ட பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை மீட்டெடுப்பதுதான் இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முக்கியமான பணியாக, இலக்காக இருந்தது. அவர் அல்லாஹ்வின் பக்கம் தாவா செய்யக்கூடிய ஒரு தூதராக மட்டும் இருக்கவில்லை. எந்த இறை தூதரும் அப்படித்தான், மூசா நபி மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு வந்த எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக மட்டுமல்ல, அந்தந்த காலகட்டத்தில் இருந்த சமூக கொடுமைகளுக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சிகளை நடத்தி இருக்கிறார்கள், போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அரசியல் ரீதியான முன்னெடுப்புகள் அத்துணையையும் எல்லா நபிமார்களும் நடத்தி இருக்கிறார்கள். இப்போ அந்த வகையில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைமார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த பணியோடு சேர்த்து முக்கியத்துவம் வாய்ந்த இலக்காக ஒடுக்கப்பட்ட பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை மீட்டெடுப்பதை இலக்காக வைத்திருந்தார். அவருக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. குர்ஆனிலே அதை பற்றிய விவரங்கள் வருகின்றன. நீங்கள் 2 பேரும் ஃபிரௌன்கிட்ட போகணும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் மகன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்கிட்ட கட்டளைகள். மூசா நபிக்கு பக்கபலமாக இருந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்கிட்டையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆனில் இடம்பெறுகின்றன. நீங்கள் 2 பேரும் போங்க, ஃபிரௌன்கிட்ட போய் பேசுங்க, இதமான முறையில், மென்மையான முறையில் பேசுங்க, பேசிட்டு அவர்களுடைய கொடுமையிலிருந்து அவர்களை விலக வேண்டும் என்று சொல்லுங்கள், அவர்களால் ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை விடுவித்து என்னோடு அனுப்புங்கள் என்று அவன்கிட்ட போய் சொல்லுங்க என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இப்போ அல்லாவே கட்டளையிட்டிருந்த ஒரு பணி ஒடுக்கப்பட்ட பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை, சிறுபான்மை சமுதாயத்தை ஃபிரௌனுடைய கொடுமையான ஆட்சியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அப்போ அவங்களுடைய பணியில் இதுவும் முக்கியமான இலக்காக வேண்டி இருந்துச்சு. அந்த அடிப்படையில் விடுதலைக்கான அந்த வழியில் மூசா நபியை பின்பற்றியவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் சகிக்க வேண்டி வந்துச்சு. ஒரு முழுமையான அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை மீட்டெடுக்கிற பொழுது, அந்த மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக வேண்டி போராடுகிற பொழுது ஒடுக்குமுறையாளர்கள் எப்படிப்பட்ட கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டிருப்பார்கள் என்பதை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நமக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. இங்கே வியாபாரம் செய்வதை நோக்கமாக கொண்டு இந்தியாவுக்கு காலடி எடுத்து வச்ச ஆங்கிலேயர்கள் நாளடைவில் இங்கிருக்கக்கூடிய ஆட்சியை, அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீண்ட நெடுங்காலங்கள் இங்கே அதிகாரம் செலுத்தி வந்தார்கள். அப்போ அந்த வெள்ளையரிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி இந்தியர்கள் முயற்சி செய்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய கொடுமைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பமாக இருந்தது என்பது இந்திய சுதந்திர போராட்டங்களையும் அந்த வரலாறுகளையும் படிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடியவரிடமிருந்து விடுதலை கேட்கிற பொழுது, விடுதலை நோக்கி பயணப்படுகிற பொழுது எவ்வளவு பெரிய அடக்குமுறைகளையும் கொடுமைகளையும் அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருப்பார்கள் என்பதை நம்மால் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இந்திய சமுதாயத்திற்கே அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. நீண்ட நெடுங்காலம் வரை மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு
தொடர்ந்த முயற்சிகளுக்கு பிறகு மிக பெரிய அளவிலான பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் பிறகு இறை தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய அந்த சமுதாயத்தையும் கொடுமையாளர்களிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அத்தோடு ஃபிரௌனையும் அவனுடைய ஆட்சியாளர்களையும் பிரதானிகளையும் கடலிலே மூழ்கடித்து அழிக்கவும் செய்தான். குர்ஆனிலே இந்த செய்திகளெல்லாம் இடம்பெறுகின்றன. அப்படி மூசா நபி சிறுபான்மை மக்களை மீட்டெடுத்த நாள் முஹர்ரம் 10வது நாள், கொடுமைக்கான ஆட்சியாளனை அழித்தொழித்தது முஹர்ரம் 10வது நாள். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடந்த வார உரையிலே தெளிவாக தெரிவிக்கப்பட்டுச்சு. நாம் இப்போ இந்த பின்னணியில் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பின்னணி, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சிறுபான்மை மக்களை மீட்டெடுத்தார், கொடுமைக்கார ஆட்சியாளனுக்கு முடிவு கட்டப்பட்டுச்சு. அதற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி மதீனாவில் இருந்த யூதர்கள், முன்னாள் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள் நோன்பு வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபிக்கு நான் சகோதரன் நபித்துவத்தில், அந்த வகையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக வேண்டித்தான் நானும் இறுதி தூதராக வந்திருக்கிறேன். மூசாவினுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்று தான். அந்த அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு அல்லாஹ் மூசா நபிக்கு உதவி செய்தான் என்று சொன்னால் அதற்கு நானும் மிக தகுதியானவன் தான், நாமும் நோன்பு வைப்போம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் எந்த மாதிரியான சூழ்நிலைகள், ஃபிரௌன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எகிப்தினுடைய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட கொடுமைகள், மக்கள் விரோத செயல்பாடுகளை செஞ்சாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மூசா நபி சிறுபான்மை மக்களை மீட்டெடுத்தார் என்கிற விஷயத்தையும் தெரிந்து கொண்டு நோன்பு வைக்கிற பொழுது அந்த நோன்பு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் என்பதற்காக வேண்டித்தான் மூசா நபியினுடைய விடுதலை போராட்டத்தின் பின்னணியில் இருந்த அரசியல் சூழ்நிலைகளையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். குர்ஆனில் அவற்றையெல்லாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்தினுடைய எல்லா வளங்களும் தனிப்பட்ட சில ஃபிரௌனிய குடும்பங்களுக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஐபிகளுக்கு மட்டும் உரியது என்று கூறிக்கொண்டு நாட்டு மக்களினுடைய ஆற்றல்களையும் அறிவையும் சுரண்டி கொழுத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம்தான் ஃபிரௌனுடைய அரசியல் கூட்டம். அங்கே மல்டி கல்ச்சர் இருக்கிறது, புளூரல் சொசைட்டி இருக்கிறது. அந்த நாட்டு மக்கள் அத்துணை பேர்களுடைய உழைப்பின் மூலமாகத்தான் எகிப்தே உருவாகி இருக்கிறது. ஆக அத்துணை பேர்களுடைய உழைப்பினாலும் உருவாக்கப்பட்ட எகிப்து தேசத்தினுடைய வளங்கள் மட்டும் ஆட்சியாளர்களுக்குரியது, அல்லது தனிப்பட்ட பிரதானிகளுக்கு மட்டும் உரியது, பணக்காரர்களுக்கு மட்டும் உரியது. அவங்க தான் அந்த நாட்டினுடைய வளங்களையும் நலன்களையும் அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள், உரிமை பெற்றவர்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த பணக்காரர்களுக்கும் விஐபிகளுக்கும் அடிமை சேவகம் புரிய வேண்டியவர்கள். இதுதான் அன்றைக்கு எகிப்தினுடைய ஆட்சிக்கும் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த மக்களுக்கும் இடையில் இருந்த நிலைப்பாடு. நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சில பணக்காரர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் நாட்டு மக்கள் எல்லோரையும் அடிமைகளாக கொடுத்து நான் மட்டும்தான் சரியானவன், நான் தான் எல்லாருக்கும் கடவுள், மற்றவர்களாம் என்னுடைய அடிமைகள் என்று பாசிசம் பேசியவன் தான் ஃபிரௌன். இதெல்லாம் குர்ஆனில் வருகிறது, எல்லாமே குர்ஆனில். பெரும்பான்மையான கிபித்தி இன மக்கள் ஆள வேணும். கிபித்தி இன மக்கள் தான் ஃபிரௌனுடைய சமுதாயம். முழுக்க முழுக்க இந்திய அரசியல் சமுதாய பொருளாதார பின்னணியையும் மூசா நபியினுடைய காலத்தில் இருந்த ஃபிரௌனுடைய சமுதாயத்தினுடைய அரசியல் சமுதாய பொருளாதார பின்னணியும் நாம் ஒப்பீடு செய்து பார்க்க முடியும். அன்றைக்கு அங்கே பெரும்பான்மை சமுதாயமாக இருந்தவர்கள் கிபித்தி இன மக்கள் ஆட்சியாளர்களுடைய சமுதாயமாக இருந்தார்கள். அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இங்கேயும் பெரும்பான்மை இனத்தினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு தான் சிலவர்கள் இங்கே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சிறுபான்மை இன மக்களாக இருந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் பெரும்பான்மை இன மக்களாகிய கிபித்தி இன மக்களுக்கு கீழ் வாழ வேண்டும். இதுதான் கிபித்தி இன மக்களுடைய ஆணவ குரலாக இருந்துச்சு, ஆட்சியாளருடைய ஆணவ குரல். பெரும்பான்மை மக்களுக்கு கீழ் சிறுபான்மை மக்கள் வாழலாம், ஆட்சி செய்கிற உரிமை பெரும்பான்மை மக்களுக்கு, பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஆட்சியாளர்களுக்கு. எப்படி இந்தியாவிலே ஒரு சூழல் இருக்கிறதோ அதே சூழல் தான். வனாதா ஃபிரௌன் ஃபீ கௌமிஹி கால, ஒரு நாள் ஃபிரௌன் தன் சமுதாயத்தவரை நோக்கி சொன்னான், யா கௌமி, என் சமுதாய மக்களே, அலைசலை முல்கு மிஸ்ர், எகிப்தினுடைய அரசாட்சி என்னுடையது அல்லவா?
வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த நாட்டிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுகள் எனக்கு கீழே அல்லவா ஓடிக்கொண்டிருக்கின்றன. அஃபலா துபசிரூன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா என்று அன்றைக்கு இருந்த ஆட்சியாளன், பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்த ஆட்சியாளன் ஃபிரௌன் மக்களை பார்த்து சொல்லுகிறான். இங்கேயும் அதுதான் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகார சக்தியினுடைய சுகத்திலே மூழ்கி போயிருக்கக்கூடியவர்கள் இந்த அதிகாரம் என்றென்றைக்கும் தங்களுடைய கையில் தான் இருக்கும் என்கிற திமிரிலே பேசிய பேச்சுக்கள் சில இருக்கின்றன. அது பார்க்கிற பொழுது முழுக்க முழுக்க ஃபிரௌனிய குரலாகத்தான் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் ஒருவர் சொன்னார், நான் ஒன்றும் பயாலஜிக்கல் பர்த்தில் பிறந்தவனாக தோணலைன்னு சொன்னார். மனிதர்கள் பிறக்கிற மாதிரி நான் பிறக்கல, நான் கடவுளுடைய அந்தஸ்துடையவன் என்று சொன்னார். ஃபிரௌன் சொன்ன குரல் தான் அது. அதிகார மமதை தலைக்கு ஏறுகிற பொழுது எந்த ஆட்சியாளனாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான உச்சகட்டத்துக்கு போவான். அதுக்கு ஃபிரௌனும் விதிவிலக்கு இல்லை, நம்ம நாட்டுடைய மோடியும் விதிவிலக்கு அல்ல. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி மனநிலை சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நான் மனுஷங்களை மாதிரி சராசரியாக பிறந்தவனாக தெரியலை, நான் கடவுளின் அவதாரம் என்றே சொன்னார். அதே மாதிரி இந்த ஃபிரௌன் சொன்ன மாதிரி, ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தானே உங்களுடைய அதிகாரம் கொண்ட கடவுள், ஃபிரௌனுடைய குரல். இங்கே இவரும் தன்னை கடவுள் என்று அறிவித்துக் கொள்ள முயற்சிக்கிறார். அதே மாதிரி எனக்கு கீழ்தானே எகிப்தினுடைய ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இங்கேயும் அதே ஃபிரௌனிய குரல் மோடியின் வடிவத்திலே வெளிப்பட்டுச்சு. காஷ்மீரிலே தீவிரவாத தாக்குதலிலே 10க்கும் மேற்பட்டவள் உயிரை இழந்த பொழுது அதற்கான எதிர் நடவடிக்கை என்கிற பெயரில் சில நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் செய்வதாக நினைத்துக் கொண்டு மோடி செய்தார். அது என்னது? அதில் ஒன்று, பாகிஸ்தானை நோக்கி போகக்கூடிய சிந்து நதியை தடுத்து விட போகிறேன், இந்த நதி எங்களுடையது. ஆனால் பாகிஸ்தானுக்கும் சிந்து நதிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அரசியல் ரீதியான ஒப்பந்தங்கள் என்ன, அந்த தண்ணியை தடுத்து நிறுத்த முடியுமா? அப்படியே தடுத்து நிறுத்திச்சுனாக்கா இந்தியாவுக்கு என்ன கதியாகும்? அதெல்லாம் தெரியாது. இங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி எங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது. மோடிக்கும் ஃபிரௌனிய குரல் தான். மோடி சொன்னார் இல்லையா, யா கௌமி அலைசலி மில்கு மிஸ்ர், இந்த எகிப்தினுடைய அரசாட்சி என்னுடையது. வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் என்னுடைய அதிகாரத்தின் கீழ் ஓடிக்கொண்டிருக்கின்றன இல்லையா, நீங்கள் பார்க்கிறது இல்லையா என்று கேட்ட அதே ஃபிரௌனியம் மோடியிசமாக இங்கேயும் இருக்கிறது. திருக்குரான் ஷரீஃபில் 43வது அத்தியாயத்தில் 53வது வசனம் இந்த ஒப்பீட்டை சொல்லுகிறது. ஃபிரௌனியத்துக்கும் மோடியசத்துக்கும் இருக்கக்கூடிய ஒப்பீட்டை வசனங்களாக சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்தியாவிலே இந்த ஆணவ குரல் சில ஃபிரௌனிய அரசியல் சக்திகளின் பின்பலத்தோடு தான் ஒழித்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஃபிரௌனியம், இன்றைக்கு மோடியிசம் அல்லது இந்துத்துவம், அவ்வளவுதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச இந்துத்துவ அரசியல்வாதிகள் நம்முடைய நாட்டினுடைய வளங்களை எல்லாம் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் இந்திய பண முதலைகளுக்கும் தாரை வார்த்தை கொடுப்பது தான் தேசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்தினுடைய பாதுகாப்பு வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பணக்காரன் வளர்ந்தால் தேசம் வளர்ந்த மாதிரி, ஏழை ஏழையாகவே இருப்பான், பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரனாய் கொண்டிருப்பான். ஏழை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது, அவர்களுடைய குரல் விலை நசுக்கப்படும். அவர்கள் விவசாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கருவிகளை கூட பறித்தெடுத்து கொண்டு போவார்கள். ஆனால் பல லட்சம் கோடி கடன்களை, வாரா கடன்கள் என்கிற பெயரில் பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த நாட்டினுடைய வளம் பணக்காரர்களுக்கானது, இந்த நாட்டினுடைய அனைத்து உரிமைகளும் பணக்காரர்களுக்குரியது. இங்கே வாழ வேண்டியவர்கள் பணக்காரர்கள், இந்த நாட்டினுடைய நலன் அனைத்தும் பணக்காரர்கள் அனுபவிப்பதற்கு உரிமை பெற்றவர்கள். அவர்களுடைய நலன்தான் தேசத்தின் நலம், பணக்காரருடைய வளர்ச்சி தான் தேசத்தினுடைய வளர்ச்சி. இப்படித்தான் இங்கே போய்கொண்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தேசம் என்பது சில பணக்காரர்களுக்கான அரசியல் நடவடிக்கை. அவங்க நலன் எனக்கு என்ன செய்கிறது? இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முழுக்க முழுக்க இந்த ஃபிரௌனியத்தை தான் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ, அரசியல்வாதிகள் பணக்காரர்களுடைய வளர்ச்சிக்காக பணி செய்கிறார்கள். எல்லா மசோதாக்களும் மக்களவையிலும் மேலவையிலும் நிறைவேற்றப்படுகிற எல்லா மசோதாக்களும் பெரும்பாலும் 80% மேல் இருக்கக்கூடிய மசோதாக்களும்
மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கானது, இங்க இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கான மசோதாக்கள், அவர்களுடைய வளர்ச்சிக்கானவை. நாட்டிலே இருக்கக்கூடிய பன்மை சமூகம் என்று சொல்லுகிறோமே, பல இனத்தை சார்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள், இந்தியர்களாக இருக்கிறோமே, அவர்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ வரைக்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை எந்த பின்னணியிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மக்களிடமிருந்து வரியை வசூலிப்பது, புதுசாக வரி போடுவது, அந்த வரியை உயர்த்துவது என்கிற ரீதியில் தான் பொருளாதாரத்தை நடத்துகிறார்களே தவிர, நாட்டினுடைய ஜிடிபி என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியின் அடிப்படையில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டங்களும் பாராளுமன்றத்தில் இல்லை. நீங்கள் நாட்டிலே நடைபெறும் ஒரு காலத்திலே எல்லாம் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகிற மசோதாக்களையும் விவாதம் செய்யப்படுகிற மசோதாக்களுடைய விவரம் எல்லாம் பேப்பரில் வரும், தொலைக்காட்சியில் விவாதம் செய்யும். ஒரு மசோதாவாவது இப்பொழுது பேப்பரில் வர்றதும் கிடையாது, விவாதத்துக்கு உட்படுத்துறதும் கிடையாது. யாரிடத்திலும் எதிர்க்கட்சிகளிடத்திலோ அல்லது மேலவையிலோ எதை பற்றியும் ஆலோசனைக்கு விவாதத்திற்கு விடாமலேயே பல மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சியும் தந்திரமும் இதுதான். அது விவாதத்துக்கு வந்தால் எதிர்ப்பு வரும், எதிர்ப்பு வந்தால் பணக்காரன் ஜெயிக்க முடியாது. பணக்காரர்களுக்கான நாங்கள் யாரை வளமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கான மசோதாக்களாக மட்டும்தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் அது சம்பந்தமான வெப்சைட்டுகளில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கும் என்னென்னமெல்லாம் மசோதாக்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் எத்தனை ஏழை எளியவர்களுக்கானது, இந்தியர்களுக்கானது, எத்தனை மசோதாக்கள் பணக்காரர்களுக்கானது, மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்குரியது என்று பார்த்தால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ யாரெல்லாம் இந்த மாதிரியான அரசியல் நடவடிக்கைகளை ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவங்கெல்லாம் தேசாபிமானி. யாரெல்லாம் இந்த அரசியல் நடவடிக்கைகளை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆன்டி இந்தியன், மக்கள் விரோத சக்திகள், தேச விரோதிகளாக இவர்கள் சித்தரிக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறது மட்டும்தான் சரி, நான் செய்கிறது மட்டும்தான் சரி அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய குரலா? அது பாசிசத்தினுடைய ஓங்கார குரல். ஃபிரௌன், ஹிட்லர் மாதிரியான ஆட்சியாளர்கள் சொன்ன செய்தி. நான் என்ன செய்கிறேனோ அதை செய்வேன், நான் என்ன செய்கிறேனோ அதுதான் சரி. இது ஜனநாயகத்தினுடைய குரல் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய அரசியல் எங்கே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனுடைய சில உதாரணங்கள் மட்டும்தான். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் எகிப்து நாட்டில் ஃபிரௌன் செஞ்சிட்டு இருந்தான். அவன் கடவுள் மறுப்பாளனாக இருந்தான் என்கிற கோணத்தில் மட்டும் நாம் பார்க்க முடியாது. அந்த கடவுள் மறுப்புக்கு எதிராக மூசா நபி தாவா செய்ய போனாரு, அல்லாவை ஏற்றுக்கொண்டு சொன்னாரு, அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னாரு என்பது மட்டும் அல்ல. அவனுடைய கடவுள் மறுப்பு சித்தாந்தத்திற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, அவனுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு புரட்சி குரல் மூசா நபியினுடைய குரல். மூசா நபியின் நடவடிக்கைகள் ஒரு புரட்சி போராட்டம், மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடியிசத்தினுடைய நிலை அப்படிங்கிறதும் இதே மக்கள் விரோத அரசியலும் வெறும் பொருளாதார நோக்கங்கள் மட்டும்தான். கார்ப்பரேட் கம்பெனிகள், மல்டிநேஷனல் கம்பெனிகள், அவர்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதனுடைய அதிகமான பெருக்கிக் கொண்டே போகிறது. இது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள். பூனை எலியை துரத்திட்டு போகிறது நாம் பார்த்துருக்கலாம். பூனை எலியை துரத்திட்டு போகுதுன்னு சொன்னால் பூனைக்கான உணவுக்காக. எலி ரெண்டும் ஓடுது, எலியும் ஓடுது, எலிக்கு பின்னாடி பூனையும் ஓடுது, துரத்திட்டு போகுது. பூனையுடைய ஓட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது அதனுடைய பசியை தீர்த்து கொள்வதான நோக்கம். ஒரு எலியை பிடிச்சானாக்கா திங்கலாம், ஒரு வேளை பசி அடங்கும். பூனையினுடைய ஓட்டத்துக்கு பின்னாடி அதுதான் காரணம். ஆனால் எலியினுடைய ஓட்டத்துக்கு பின்னாடி உசுரை காப்பாற்றுறதுக்கான ஓட்டம். உணவும் உசுரும் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுதுன்னு பாருங்கள். தின்னாலும் மேலும் தின்னுட்டு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஓடுற ஓட்டமும், திங்கிறதுக்காக வேண்டி உசுரை காப்பாற்றி ஆகணுமேங்கிற ஓட்டமும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இங்கே பூனைகள் மோடி கூட்டம் என்று சொன்னால் குடிமக்கள் தான் எலிகள். இவங்கள்டிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்திய தேசம். எது தேசம்? தேசபக்தினா என்ன? உண்மையில் இந்த நாடு யாருக்கானது? இந்த நாட்டினுடைய வளங்கள் யாருக்குரியது? இந்த கேள்விகளுக்கான இன்றைய ஆட்சியாளர்களுடைய பதில் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான கேள்வி இல்லை எந்த மாதிரியான கேள்வியெல்லாம். ஒரு இந்தியனாக, இன்னும் சொல்ல போனால்
இந்த நாட்டை அந்நிய சக்திகளிடமிருந்து விடுதலை செய்து ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்கிறதுல மிகப்பெரிய பங்காளிகளாக இருந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த முன்னோர்களுடைய வாரிசுகள் என்கிற அடிப்படையில் இந்த கேள்விகள் நமக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. எது தேசம்? நாம் தான் இந்த நாட்டை சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறோம். சரியான வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் மற்றவருடைய பங்களிப்பு நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிரதான பங்களிப்பு, முக்கிய பங்களிப்பு, இந்த சுதந்திர போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணினது, முன்னெடுத்தது, தியாகங்கள் செய்தது எல்லாமே நாம். அந்த குடிமக்களாக இந்த கேள்வி பாருங்கள். இந்த தேசம்னா எது? தேசபக்தினா என்ன? உண்மையில் இந்த நாடு யாருக்குரியது? இந்த நாட்டினுடைய வளங்கள் யாருக்கு போய் சேரணும்? இதுக்கெல்லாம் நிறைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருந்தாலும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவருடைய பதில் என்ன தெரியுமா? தேசம் சொன்னால் அரசியல் ஸ்திரத்தன்மை, நிலப்பரப்பின் அடிப்படையில் தேசம் அல்ல. தேசம் என்று சொன்னால் நிலப்பரப்பில் இல்லை, அது அவங்களுடைய நோக்கமே இல்லை. அதனால தான் சைனாக்காரன் இந்தியாவில் கணிசமான இடத்தை அபகரிச்சிட்டான். சில மாநிலங்களே காணாமல் போயிருக்கிறது. அதை பற்றி இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இல்லை. இதை விட ஒரு ஆட்சியாளர்களுக்கு வெட்கக்கேடு வேறு எதுவும் இருக்க முடியாது. இங்கே என்ஆர்ஐ அந்த மாதிரியான சட்டங்கள் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியே போன்னு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவனுடைய அஜெண்டாவே அகண்ட பாரதம். அகண்ட பாரதம் என்று சொன்னால் பாகிஸ்தான், பங்களாதேஷ் உள்பட மிகப்பெரிய அளவுக்கு அவனுடைய கற்பனைகள் விரிஞ்சிட்ருக்கு. பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் மீட்டெடுக்க போகிறாங்களாம். பாகிஸ்தான் உள்பட இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போன கண்டங்களை எல்லாம் சேர்த்து அகண்ட பாரத கனவுல இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய ஆட்சியாளர்கள். ஆனால் அதற்காக வேண்டி அரசியல் நடத்துபவர்கள் கணிசமான கிராமங்களையே கட்டிட்டான். இந்தியாவுடைய எல்லைகளில் மிகப்பெரிய அளவுக்கு எல்லை மீறிய பயங்கரவாதங்கள் நடந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் வாசல் திறந்து விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் கவலை இல்லை. அப்போ தேசம் என்று சொன்னால் நிலப்பரப்பின் அடிப்படையில் அல்ல. எவ்வளவு காலத்துக்கு எங்களால் ஆட்சி செய்ய முடியும்? அரசியல் ஸ்திரத்தன்மை, இதுதான் தேசம். அதே மாதிரி தேசபக்தினா என்னன்னு கேட்டால் சிறுபான்மையினர்களை ஒழித்து கட்டுவது தான் தேசபக்தி. அவர்கள் நினைக்கிற தேசபக்தி சிறுபான்மையினர்களை ஒழித்து கட்டுவது, முஸ்லிம்கள் உள்பட எல்லா ஒடுக்கப்பட்ட ஜாதிகளையும் இல்லாமலாக்கிறது. இந்த நாட்டினுடைய வளங்கள் யாருக்கு? பன்னாட்டு கம்பெனிகளுக்கு, பணக்காரர்களுக்கு. இந்த நாடே பணக்காரர்களுக்குரியது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய இந்த கேள்விகளுக்கான பதில். இதேதான் மூசா நபி காலத்து ஃபிரௌன், அவனுடைய ஆட்சி பிரதானிகள் குடும்பத்தினுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. மூசா நபியும் அவரை பின்தொடர்ந்தவர்களும் இதனைத்தான் எதிர்த்து நின்றார்கள். அவர்களையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதையும் நிரூபித்தும் காட்டினார்கள். இதே நிலைப்பாட்டில் இருந்த ஃபிரௌனிய சமுதாயத்தை, கிபித்தியன சமுதாயத்தை, சிறுபான்மை மக்களாக இருந்த பனு இஸ்ராயல் சமுதாயம் வெற்றி கொண்ட வரலாறு தான் முஹர்ரம் 10வது நாளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு. இதே ஃபிரௌனியத்தை தான் இன்றைய இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த நாடு இந்துக்களுக்கானது, இங்கே ஒரு முஸ்லிமும் கிறிஸ்தவனும் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதாக இருந்தால் நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அன்பானவர்களை, நாம் யோசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான சில செய்தி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்திருந்த முஸ்லிம்களும் மக்காவிலே இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் அனுபவிக்க வேண்டி வந்துச்சு. பனு இஸ்ரவேல் சமுதாயம் எப்படி அனுபவித்தார்கள்? சிறுபான்மையினர் மக்களாக இருந்து. இந்தியாவில் இன்றைக்கு நாம் எப்படி சிறுபான்மையினராக இருந்து கொண்டு அரசியல் அதிகாரமற்றவர்களாக, அரசியலில் அனாதைகளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, நாம் ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, இதே மாதிரி சூழ்நிலை தான் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய சிறுபான்மை முஸ்லிம்களுக்கும் இருந்துச்சு. அதனை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கத்து முஸ்லிம்களுக்கும் இடையில் முதல்ல எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். எந்த சந்தர்ப்பத்தில், எந்த மாதிரியான டைமில் மக்காவினுடைய முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீவிர எதிரிகளாக மாறினாங்க? ஏன் மாறினாங்க? அதையும் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி மக்காவில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோராலும் ரொம்ப ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு மனுஷராக தான் இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருக்கு அல் அமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கொடுத்து அழகு பார்த்தது முஸ்லிம்கள் அல்ல, முஷ்ரிக்குகள் தான். முஷ்ரிக்காக இருந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல் அமீன்ங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க, அஸ்ஸாதிக்ங்கிற பட்டம் கொடுத்தாங்க. நான் முஹம்மது வந்திருக்கிறேன், கடை வீதிக்கு செல்ல போகிறேன், உங்களுக்கு ஏதாவது வாங்கி வர வேண்டுமா என்று கேட்கிற அளவுக்கு மக்காவாசிகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாகத்தான் இருந்தாங்க. அவ்வளவு ஏன், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிக்கும் பொழுது நாமெல்லாம் அதிகமாக தெரிஞ்சிருக்கிற விஷயம் ஒன்று, காபாவினுடைய மறுகட்டமைப்பு பணி நடக்குது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அதில் அந்த ஹஜ்ஜருல் அஸ்வதுங்கிற கல்லை, பாரம்பரியமாக காபாவில் பதிக்கப்பட்டிருந்த அந்த கல்லை திரும்பவும் அந்த இடத்துல தூக்கி வைக்கிறது, யார் வைக்கிறது அப்படிங்கிற பெரும் பிரச்சனையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவராக ஏற்றுக்கொண்டு முழு திருப்தியோடு நபியினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அது மட்டுமல்ல, சஃபா மலை குன்றுக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்கிறதுக்காக வேண்டி ஒரு படை திரண்டு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்று கேட்கிற சமயத்தில், ஆமாம் அப்படி நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம். ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் பொய் சொன்னதே இல்லை, இதுவரைக்கும் நீங்கள் பொய் சொன்னதே இல்லை. அதனால் நீங்கள் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த சஃபா குன்றுக்கு பின்னாடியிலிருந்து எங்களை தாக்கிறதுக்கு ஒரு படை வருதுன்னு நீங்கள் சொன்னால் நம்பத்தான் செய்வோம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படின்னா நான் சொல்கிற ஏகத்துவத்தை, தௌஹீதை, ஒரே ஒரு இறைவனுக்கு மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் அடிபணிய வேண்டும் அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லா விதமான சிறுக்கு இணை வைப்பிலிருந்து விலகிவிடுங்கள். நான் உண்மை தானே பேசுவேன், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கல்ல, பின்னாடியிலிருந்து படம் வருதுன்னு சொன்னால் நம்புவேன் நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க. அப்படியானால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், தௌஹீது தான் உண்மையான கொள்கை, அல்லாஹ்வுடைய அந்த தூதுவனாகத்தான் நான் வந்திருக்கிறேன், சிறுக்கை ஒழிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன், எல்லா சிறுக்கிலிருந்து ஒழிஞ்சு தௌஹீதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ தான் அபூ லஹப் சொன்னான், தப்பத் யதா அப்படிங்கிற மாதிரி வசனம் இறங்குச்சா இல்லையா, அதுக்கு பின்னாடி உன்னுடைய 2 கைகளும் நாசமாக போட்டோம், இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? கூப்பிட்றதுக்கு எப்படி கூப்பிடுவாங்க, இந்த 2 கைகளை வச்சு தானே, அந்த மாதிரி தான் அந்த அர்த்தத்தை சொல்கிறாங்க. எங்களை எல்லாம் 2 கையை கூப்பிட்டு அல்ல, உன் கை நாசமாக போகட்டும் முஹம்மதே என்று சொன்னான் அபூ லஹப். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு இடையில் மிக நெருக்கமான உறவு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்த பொழுது, தௌஹீதை சொன்ன பொழுது தான் மக்கள் ரசூலுல்லாஹ்வை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு அந்த எதிர்ப்பு இருந்துச்சு, உன் கை நாசமாக போகட்டும், அதுக்கு தான் அல்லாஹ் பதில் கொடுத்தான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபினுடைய 2 கை நாசமாக போகட்டும் அப்படின்னு. அவன் நாசமாக போன வரலாறு தனி ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நிமிஷம் இருக்கே, ரசூலுல்லாஹ் தௌஹீதை ஏற்றுக்கொள்ள சொல்ல அந்த நிமிஷம், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் விரோதிகளாக பார்த்த நிமிஷம். அவங்களுடைய விரோதம் அந்த நிமிஷத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. மக்காவில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய தௌஹீது பிரச்சாரத்திலிருந்து திசை திருப்புறதுக்கு, அவங்களுடைய சிறுக்கு ஜாஹிலியத்தோடு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு கடும் முயற்சி பண்ணுறாங்க. விட்டுரு முஹம்மதே, உன்னுடைய தௌஹீது பிரச்சாரத்தை விட்டுரு, எங்கள் சிறுக்கை ஏற்றுக்கோ, நாங்கள் என்ன ஜாஹிலியா லைஃப் சைடில் இருக்கிறோமோ அதுக்கு நீ வா என்கிற மாதிரியாக சொல்கிறாங்க. அந்த வகையில் நபியை ஃபித்னாவில் சிக்க வைக்கிறதுக்காக வேண்டி முடிஞ்சதையெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. எல்லா வகையான தந்திரங்களையும் எல்லா வகையான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தினார்கள். கடுமையான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனம் செய்தார்கள், உளறி கொட்டினாங்க, பயப்படுத்தினாங்க, பொய் பிரச்சாரம் செய்து ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்திலிருந்து அவங்கள பேக் வாங்க செய்கிறதுக்கு எல்லா ஃபித்னாக்களையும் செய்தார். ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷரை அவருடைய கொள்கையிலிருந்து பின்வாங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வகையான நடவடிக்கைகளை செஞ்சாங்க. மக்காவில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வந்த இப்படிப்பட்ட 10-12 வருட கால சூழ்நிலையின் பக்கம் சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்வான், வயின் காது லயஃப்தினூனக, நபியே இந்த மக்கள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி உங்களை திசை திருப்புகிற முயற்சியில் எந்த குறையும் வைக்கலை,
எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டான். நீங்கள் எந்த கொள்கையில் இருக்கிறீர்களோ அந்த கொள்கையிலிருந்து உங்களை பின்வாங்க செய்கிறதுக்கு எல்லா ஃபித்னாவையும் திறந்து விட்டுட்டான். அதில் எந்த குறையும் வைக்கல. அனில்லதி அவுஹைனா இலைக்கலி தஃப்தரி அலைனா கைரஹு, நாம் உமக்கு அனுப்பிய வகியை விட்டு விட்டு வேற எதையாவது நீங்கள் உங்கள் வாயால் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி என்னெல்லாம் எல்லாமே செய்கிறாங்க. வைதல்ல தஹதூக்க ஹலீதா, நீங்கள் மட்டும் இந்த இணை வைக்கக்கூடியவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்கி போயிருந்தால், அவங்க சொன்ன மாதிரி இஸ்லாத்தை விட்டு கொடுத்துட்டு உங்கள் வாய் வழியாக எந்த சிறுக்கு வரணும், எந்த ஜாஹிலியத்து வரணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி உங்கள் வாயிலிருந்து வந்திருந்தால் நீங்கள் கூட என்ன செஞ்சுருப்பீங்க, அவர்கள் உங்களை நண்பர்களாக ஆக்கியிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக மாறியிருப்பீங்க. கொள்கையின் அடிப்படையில் தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் பகைமை, விரோதம். அந்த கொள்கையை விட்டு கொடுத்துட்டு அவங்க சொல்கிற வார்த்தையை உங்கள் வாயினால் சொல்லியிருந்தா அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. வலவுலா அன் சப்பத்னா கலக்கது கித்த தற்கன இலையும் ஷையன் கலீலா, நாம் உமக்கு மட்டும் உறுதிப்பாட்டை நாம் கொடுக்காமல் இருந்திருந்தா நீங்கள் கூட நபியே அவர் பக்கம் சாஞ்சிருந்தாலும் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த உலகத்தினுடைய அற்பமான வாழ்க்கைக்காக வேண்டி சத்திய இஸ்லாத்தை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், உண்மையான வாழ்க்கை நெறியில் உறுதியாக நிலைப்பதிலிருந்து உங்களுடைய பாதத்தை விலக்கிவிட்டால் என்ன நடக்கும்? அதனையும் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு எச்சரிக்கையாக சொல்கிறான். இன்னா இதன் லதக்னாக்கல் தேஃபல் ஹயாத்தி வ தேஃபல் மமாத், நீங்கள் மட்டும் அவங்களுடைய கொள்கையின் பக்கம் அவங்க விருப்பப்படி இஸ்லாத்தை விட்டு கொடுத்துட்டு ஜாஹிலியத்தோடு கைகோர்த்திருந்தால், அவர்கள் பக்கம் சாய்ந்திருந்தால், துனியா வாழ்க்கையில் உங்களுக்கு 2 மடங்கு வேதனையையும் மரணத்திற்கு பிறகு 2 மடங்கு வேதனையையும் நபியே நீங்கள் சுவைக்க வேண்டி இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. சும்மலா தஜிதுலக்க அலைனா நசீரா, அப்படி மட்டும் துனியாவிலையும் மறுமையிலும் டபுள் மடங்கு இரட்டை வேதனை உங்களுக்கு கிடைச்சா பிறகு நமக்கு எதிராக உதவி செய்கிறதுக்கு நபியே உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். 2 விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஒன்று, நீங்கள் உண்மையை உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த அசத்தியவாதிகளோடு ஏதாவது ஒரு வகையில் இணங்கி போயிருந்தால் வழிதவறி போன இந்த கூட்டம் சந்தோஷப்படுவாங்க, உங்களை நண்பர்களாக இருப்பாங்க, நீங்கள் அவர்களுக்கு நண்பராக மாறியிருப்பீங்க. ஆனால் அல்லாஹ்வினுடைய கோபம் உங்கள் மீது உக்கிரமாக பற்றி எரியும். துனியாவிலும் மறுமையிலும் உங்களுக்கு 2 மடங்கு தண்டனை கிடைக்கும். இது ஒரு செய்தி. 2வது செய்தி, மனுஷனால தன்னுடைய சொந்த சக்தியினால் சொந்த வலிமையினால் மட்டும் ஒரு இறை தூதராகவே இருந்தாலும் கூட அசத்தியத்தை வீழ்த்த முடியாது. அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற செய்தி 2வதாக சொல்கிறான். ஒரு இறை தூதராகவே இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னா அசத்தியத்தை வீழ்த்த முடியாது. வலவுலா அன் சப்பத்னாக்க லக்கது கித்த தருக்கன் இலைஹி, நாங்கள் மட்டும் அல்லாஹ்வாகிய நாம் மட்டும் உமக்கு ஒரு உறுதியை தரவில்லை என்று சொன்னால் நீங்களே கூட அந்த பக்கம் சாஞ்சு போயிருப்பீங்க. அப்போ இறை உதவியும் வேண்டும் என்கிற செய்தி தெரிகிறது. சூரத்து பனு இஸ்ராயில் என்கிற 17வது அத்தியாயத்தில் 73, 74, 75வது வசனமாக இந்த செய்தியை பார்க்குறோம். இப்படித்தான் கடைசியில் அல்லாஹ்விடமிருந்து கிடைச்ச அந்த உறுதிப்பாடு இருக்கா இல்லையா, நிலைகுலையாத தன்மை, அதனாலையும் ரசூல்லாட்டியே இருந்துச்சு செல்ஃபாக ஒரு தைரியமும் ஒரு வீரமும். அந்த வீரத்திலையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீதியினுடைய இடத்துல, உண்மையுடைய இடத்துல மலையை போல உறுதியாக நிற்க முடிஞ்சிச்சு. அசைஞ்சு கொடுக்க முடியாத உறுதியாக நிற்க முடிஞ்சிச்சு. ரசூல்லாட்டையும் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, தைரியம். அல்லாஹ்வும் ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்தான். இந்த தேசத்தினுடைய மண்ணையும் இந்த தேசத்தினுடைய ஆறுகளையும் வளங்களையும் இந்த தேசத்தினுடைய குடிமக்களையும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தினான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்டில் மற்ற நாடுகளை விட ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது. அதை எல்லாத்தையும் நாம் காப்பாற்றணும். இந்த நாட்டுக்கே இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மை ஒன்று இருக்குது, வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே பல மதங்கள் இருக்கலாம், பல கலாச்சாரங்கள் இருக்கலாம், பல ஜாதிகள் இருக்கலாம், பல இனங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் தாண்டிய ஒற்றுமை ஒன்று இருக்குது, இந்தியர்கள் அப்படிங்கிறது. அதுதான் வெளிநாட்டுக்காரனையும் ஆச்சரியப்பட வைக்கிது. ஊர் உலகத்தில் நாடுகளில் எங்கே பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய மதமாக ஒன்று கிறிஸ்தவம் இருக்கும், ஏதாவது ஒரு மதம் தான் அந்த நாட்டினுடைய பிரதான மதமாக இருக்கும், ஏதாவது ஒரு மொழி தான்
ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் தான் ஒவ்வொரு நாட்டில் இருக்கும். இங்கே இப்படி அளவுக்கு வித்தியாசம் இருந்தாலும் மதத்தில், மொழியில், கலாச்சாரத்தில், பண்பாட்டத்தில், இனத்தில், ஜாதியில் இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியர்களாக இவங்களால எப்படி சாதிக்க முடியுது? இங்கே எப்படி இவ்வளவு படிப்பாளிகள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் உருவாகிறாங்க? வெளிநாட்டுக்காரனையே ஆச்சரியப்படுத்துகிற கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். அப்போ இந்த நாட்டினுடைய வளங்களையும் நீராதாரத்தையும் வளத்தையும் கலாச்சாரத்தையும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக வேண்டி மட்டுமே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஃபாசிஸ்டுகள் இருந்து நாமளும் காப்பாற்றணும். மூசா நபியை போல எகிப்து ஆட்சியாளர்களாக இருந்த ஃபிரௌனிடமிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்படி காப்பாற்றினாரோ அது மாதிரி ஒரு பக்கம் அந்த மாதிரி காப்பாற்றணும் அப்படின்னு போராடக்கூடியவர்களை தேச துரோகிகளாக, அப்படிப்பட்ட போராட்டங்களை தேச துரோகமாக இந்த இந்துத்துவ பாசிஸ்டுகள் சித்தரித்து காட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பணக்கார முதலைகளுடைய பொருளாதார மேம்பாடு ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இந்த நாட்டினுடைய நிலங்கள், காடுகள், நீராதாரங்கள் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு, உள்நாட்டு பண முதலைகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதைத்தான் இவர்கள் தேசாபிமானம், தேசப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களையும் இனிமேல் வாழவிருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது தேச துரோகம் என்று சொன்னால், அந்த தேச துரோகத்தை 1000 முறை செய்வதற்கு இந்திய முஸ்லிம்கள் தயாராகணும். அதுதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடுதலை போராட்டத்தினுடைய செய்தி நமக்கு சொல்லுகிற தகவல். அந்த பின்னணியில் நோன்பு வைக்கணும். அப்படி நோன்பு வைக்கிற பொழுதுதான் அந்த நோன்புக்கான நோக்கம் நிறைவேறும். கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு மன்னிக்கப்படுவதற்கு இந்த புண்ணியத்திற்காக வேண்டி மட்டும் நோன்பு வைக்கப்படல் ஆகாது. அதையும் தாண்டி மூசா நபி எந்த புரட்சி குரலை ஓங்கி ஒலித்தாரோ, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மக்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி புரட்சி போராட்டத்தை நடத்தினாரோ, அந்த போராட்ட உணர்வுகள் நமக்குள்ளும் கிளர்ந்து எழ வேண்டும் என்கிற உணர்வோடு நோன்பு வைப்போம் என்று சொன்னால், அதற்கு ஒரு கால் அல்லாஹ் மூசா நபிக்கு வெற்றியை கொடுத்ததைப் போல நமக்கும் வெற்றியை தரலாம். அப்படிப்பட்ட வெற்றியை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ ஈயாக்கும் பில் ஆயாத்தி வ ذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم ورب حليم.